நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா காந்திபுரத்து வந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. ஆர்எஸ்புரத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. கிழக்க பார்த்து உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறேங்க வீடு. இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.25 சென்ட்டுங்க. கிழக்க உங்களுக்கு 30 அடி ரோடுங்க. தெற்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 அடி ரோடுங்க. இதுதாங்க இந்த லேஅவுட் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிசி கார்டன் ஃபேஸ் 2ஏன்னு சொல்லிட்டுங்க. இதில் சைட் நம்பர் 1லேயே நம்மளுக்கு வந்துடுங்க, முன்னாடியே வந்துடும். கார்னர் சைட்டுங்க, வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க. அந்த சைட்டில் தான் நான் இப்போ வீடு கட்டியிருக்கிறேங்க. இதுதாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனு. நீட்டாக சிம்பிளாக ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் டிசைன் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்குறேங்க. இதுலேயே உங்களுக்கு முன்னாடி ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களோ இல்லை குழந்தைகளோ ஏறி பிடிச்சி கைப்பிடிச்சி ஏறி போகிற மாதிரி சென்ட்ரலாக ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறேங்க. கரெக்டாக ஒரு 2.5 அடி வித்தில் நீட்டாக ஸ்டெப்பு கொடுத்து நல்லா லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்து வாஸ்துப்படி கொடுத்துருக்குறேங்க. இதுலேயே ஒரு கேட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 9.5 5 சைஸில் ஒரு எம்எஸ் கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. அதை விட்டு அப்படியே டேரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்க்கிங் வந்து 12க்கு 10 சைஸில் நம்ம கொடுத்துருக்குறோங்க. நீட்டாக ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஒன்று நிறுத்துகிற மாதிரிங்க. நீட்டாக ஒரு வண்டி ஒன்று வந்து நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி வர மாதிரி ஒரு சம்ப் ஒன்று ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்குறோங்க. பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூமுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. வீட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7க்கு 3.5 சைஸில் ஒரு மெயின் டோர் ஒன்று நீட்டாக பாலிஷ்டு டோரு உங்களுக்கு டீக் ஃபினிஷில் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் ஒன்று 7க்கு 5 சைஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நாங்கள் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்குறோங்க. ஹால் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 சைஸில் நம்ம ஹாலு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் பார்த்துருக்குறதாங்க ஹாலில் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 4 சைஸில் மஸ்டோ நெட்லானோட அதாவது கொசுவலை தட்டியோடு வந்துருங்க உங்களுக்கு. இதில் நம்ம கொடுத்துருக்கிற கிரில்லில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு ஸ்பேசிங் கேப் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மஸ்டோ நெட்லானுங்க. ஹாலிலிருந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது கீழே மேட் ஃபினிஷிங்கில் தண்ணி பட்டாலும் வழுக்காத மாதிரி 4க்கு 2 உங்களுக்கு வெட்ரிஃபிட் டைல்ஸ் நீட்டாக வந்துடுங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 சைஸில் கொடுத்துருக்குறோங்க. இங்கே தாங்க மாடல் கிச்சன் தாங்க பண்ணியிருக்கிறோம். மாடல் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் யூனிட்டு உள்ள அக்சசரிஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே வந்துடுங்க. இதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி, இதில் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி, இதில் சின்ன சின்ன ஐட்டம் பிளேட்ஸு பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் ஸ்டவ் வச்சுட்டு கேஸ் ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயே உங்களுக்கு சிம்னிக்கு ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சிம்னி வர மாதிரி இருக்குங்க. இதில் டாப் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சி ஒரு கிரைண்டருங்க, டேபிள் டாப்புங்க. இதில் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய செல்ஃபாகவே நம்ம கொடுத்துருக்குறோங்க. 5 செல்ஃப் வருங்க. கிச்சன் டேபிள் டாப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க வந்து 10க்கு 2 அடி அகலத்துலேயும் தெற்க வந்து 8க்கு 2 அகலத்துலேயும் நம்ம கொடுத்துருக்குறோங்க. சிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 சைஸில் அக்ரிலிக் சிங்க் வந்துடுங்க. நல்லா ஹெவி டியூட்டி சிங்க் தாங்க. உங்களுக்கு இது இம்போர்ட்டட் சிங்க்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு 5,000 rupees வருங்க. ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக குவாலிட்டியாகவே சிபி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோங்க. தண்ணி எல்லாமே உங்களுக்கு கனெக்ஷன் நாங்களே எடுத்து கொடுத்துருவோங்க. பாருங்கள், இதில் இந்த இடத்துல உங்களுக்கு அக்வா கார்டு ப்ரொவிஷன் வந்துடுங்க. இதில் நீங்கள் வாட்டர் பியூரிஃபை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க. அதே மாதிரி கிச்சன்லேயும் விண்டோ உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க.
3.5 3.5 சைஸில். உங்களுக்கு ஹால்லேருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு பெட்ரூம் போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள், பெட்ரூமுக்கு நல்லா நீட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் ஒன்று உட்டன் டோர்லேயும் ஹேண்டில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 11ங்க. உள்ளேயே உங்களுக்கு பூஜா கபோர்டும் குழந்தைகளுக்கு வைக்கிற மாதிரி இல்லாட்டி எல்டர் பீப்புள்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரோப் யூனிட் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. மேலேயே உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷனும் வந்துருங்க. இந்த பெட்ரூமில் இருக்கிற விண்டோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4.5 சைஸில் கொடுத்துருக்குறேங்க. அதுக்கு தொட்ட மாதிரியே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 5.5 சைஸில் கொடுத்துருக்குறேங்க. நல்லா பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்கோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். இதில் இந்தியன் கிளாசெட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் வேணுன்னா இது வெஸ்டர்ன் டைப்பு கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சோப் டிஷோட டவல் ராடோட உங்களுக்கு வர்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா டாய்லெட்டுமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து ஃபிட்டிங்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட்டருங்க, வாட்டர் ஹீட்டர் வர்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறேங்க. நல்லா சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாகவே தான் இங்கே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. வாஷ் பேசின் உங்களுக்கு நல்லா பெரிய வாஷ் பேசினாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா ஒரு சில பில்டர்ஸ் எல்லாம் வாஷ் பேசின் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. டாய்லெட் பாத்ரூம் சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோங்க. உங்களுக்கு வெளியிருந்து வர அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் நான் வெளியே காட்டணும் இல்லைங்களா, அந்த டோர் இதில் தான் வருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கனெக்ட் ஆகி டேரெக்டாக அதை கண்ட்ரோலன்ஸ் ஏதாவது போயிட்டு வந்தாங்கன்னா குளிச்சுட்டு உள்ள வர மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கீழே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியா மாதிரிங்க. இதில் உங்களுக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் இங்கே வந்துருங்க. இதுதான் யூபிஎஸ் ப்ரொவிஷனு. நல்லா பெட்டு நல்லா ஒரு 6 இன்ச் ஹைட்லேயே தூக்கியே கொடுத்துருக்குங்க. நாளைக்கு ஏதாவது தண்ணி பட்டுச்சுனாலும் தண்ணி உங்களுக்கு உள்ளே போய் ஸ்பில் அவுட் ஆகாத மாதிரிங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமுக்கு தொட்ட மாதிரியே ஸ்டேர் கேஸ் வந்துருங்க. ஸ்டேர் கேஸ் அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அடி வித்தில் கொடுத்துருக்குறேங்க. பொதுவாக இந்த வித்தில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வெளியே பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வீட்டில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் பண்ணுங்க. அதனால் இது பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. 3-3.5 அடி மேக்ஸிமம் வைப்பாங்க. நாங்கள் 4.4 அடி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க. அதுக்குண்டான ஸ்டீல்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே நல்லா ஹெவியாக தான் போட்டு நம்ம கொடுத்துருக்குறேங்க. அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்ரைல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. நல்லா 304 கிரேடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஹேண்ட்ரைல் ஒன்று கொடுத்துருக்குங்க. பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4.5 சைஸில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறேங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16.5 சைஸில் கொடுத்துருக்குங்க. கீழே இருக்கிற ஒரு பெட்ரூமுக்கு ஒரு டோர் டிசைனுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக நல்லா கிராண்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு டோர் டிசைன் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம்னா 10க்கு 16 பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்குறேங்க. ஒரு பெட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி, ஒரு பெட்ரூம் விண்டோ மேற்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குங்க. 4க்கு 4.5 சைஸில் ஒரு விண்டோவும் 4க்கு 3.5 சைஸில் ஒரு விண்டோவும் நம்ம கொடுத்துருக்குங்க. நல்லா வென்டிலேஷன், நல்லா காற்றோட்டம் நல்லாவே இருக்குங்க. இதில் வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்குறேங்க. வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 6.5 சைஸில் நம்ம வார்ட்ரோப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் டபுள் டோர் கான்செப்டில் கொடுத்துருக்குறேங்க. எப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு கிளாத்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும், அக்கேஷனாக நீங்கள் எப்போவாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கு ஏதாவது டூர், ஏதாவது லக்கேஜ் பேக்ஸ் ஏதாவது போய்ட்டு ட்ராலி ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும் தனியாகவும் இங்கே கொடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் இயர்லி ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இது நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 3.5 சைஸில் லாஃப்ட் யூனிட் நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மேற்கு பார்த்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோன்னே, அதான் இதுதாங்க 10க்கு 3.5 சைஸில். அதுக்கு தொட்ட மாதிரியே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6.5 சைஸில் கொடுத்துருக்குறேங்க. அதுலேயே உங்களுக்கு கிளாசெட்டு, வெஸ்டர்ன் கிளாசெட்டு, வாஷ் பேசினு, மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபையரு, டவல் ராடு எல்லாமே இன்பில்ட்டாக வந்துருங்க.
சோப் டிஷ்ஷு. இதில் உங்களுக்கு சுடுதண்ணி வர மாதிரியும் பச்சை தண்ணி வர மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து மேலே நீட்டாக ஒரு ஷவர் கொடுத்துருக்கேங்க. ஹெட் ஷவரு. பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வெளியே பால்கனிக்கு போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க. பால்கனிக்கு போகிறக்கு அவுட்டர் யூஸ் பண்ணிக்கிற டோர் எல்லாமே உங்களுக்கு எம்எஸ் கிரில் டோருங்க. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம கொடுத்துருக்கோங்க, எம்எஸ் ஸ்டீலில். இதை நீங்கள் இப்போ பால்கனி பார்த்துருக்கீங்க. பால்கனி வந்து 10க்கு 8ன்ற சைஸில் டஃப் அண்ட் கிளாஸ் டிசைனில் நம்ம நீட்டாக கொடுத்துருக்குங்க. இது எதனால் நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் டிசைன் கொடுக்குறோன்னா ஒரு ஏஸ்தட்டிக் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குற கிராண்டாகவும் இருக்குங்க. அதே சமயம் நீங்கள் உள்ள ஏதாவது க்ரீனரி பிளான்ட் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு வெளியிருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க அப்பியரன்ஸு. இந்த இடத்துல ஒரு கார்னர் சோஃபா நீங்கள் வச்சு எதாவது பிளான் பண்ணிக்கலாங்க பை ஃப்யூச்சரில். மேலேயும் நம்ம ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோங்க. பால்கனிக்கு தொட்ட மாதிரியே ஓப்பன் டெரஸ் வந்துடுங்க. இங்கே நீங்கள் நாளைக்கு ஏதாவது கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வீட்லேயே எதாவது பண்ணிக்கலாங்க. அதை தொட்ட மாதிரியே உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு எம்எஸ் லேடர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஓப்பன் டெரஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 10ன்ற சைஸில் கொடுத்துருக்குறேங்க. நாளைக்கு இது வேண்டாம் எனக்கு ஒரு பெட்ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் 3 பெட்ரூம் கான்செப்டில் உங்களுக்கு ப்ளே பண்ணி அது கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. இதில் லைட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க. இது மொத்தமாக 5.5 சென்ட்டுங்க. முன்னாடி உங்களுக்கு கடை கட்டி வர்ற மாதிரி ஒரு 1.5 சென்ட்டு இருக்குதுங்க முன்னாடியே ரோடு ஃபேஸில். நான் சொல்கிறது இந்த ஏரியா வருங்க. இது வந்து உங்களுக்கு இதிலிருந்து அந்த பாத்ரூம் வரைக்கும் 60 அடி ரோடுங்க. ஆக்சுவலாக பாருங்கள், நல்லா வாகன போக்குவரத்து நல்லாவே இருக்கக்கூடிய ஏரியா தாங்க. உங்களுக்கு மெயின் ரோடு ஃபேஸ் தாங்க. அதாவது நான் இது ஒரு சொல்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சுண்டப்பாளையத்துலேருந்து உளியம்பாளையம் போகிற ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சிபிசி கார்டன் சொல்லுவாங்க. இதுக்கு அந்த 5.5 சென்ட் நான் சொன்னதில் அந்த 1.5 சென்ட் முன்னாடி வீடு கட்டியிருக்குங்க. இந்த மணல் கொட்டியிருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு 2.5 சென்ட்டுங்க பின்னாடி. இது உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே ஃபேஸிங்கில் கொடுத்து அது நல்ல ஒரு பெரிய வீடாகவே உங்களுக்கு கட்டலாங்க. எங்களுக்கு ஒரு கடையோட ஒரு சின்னதாக இங்கே ஒரு கடையை கொடுத்து பின்னாடி வீடு கட்டுறதுனால கட்டி கொடுத்துர்லாங்க. இல்லை எங்களுக்கு வீடாகவே கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இதுக்கு 1.25 சென்ட்டில் இந்த வீட்டுக்கு வரதுனாலும் வரலாம். இல்லை எங்களுக்கு இதை விட கொஞ்சம் கிராண்டாகவே பெரிய வீடாகவே கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் அதுக்கும் சைட்டுக்கு நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுங்க. பாருங்கள், பார்த்து பிளான் பண்ணிவிட்டு நேராக சைட்டு விசிட்டு வாங்க. நம்ம மேற்கொண்டு என்னன்றது பேசிவிட்டு பட்ஜெட் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க.